திருச்சிற்றம்பலம். தென்னாண்டே சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்வும். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள், அதாவது பாலன் பிறந்த அடுத்த நாள், யாழ்ப்பாணத்தில் உள்ள போத்திக்கர் ஒல்லாந்தர் பிரிட்டிஷ்கார காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கரண வாய்ந்த ஒரு இதிகாசனம், வரலாறு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம், முன்னியப்பர் ஆலயம். அந்த ஆலயத்தில் இந்த அடியேன் உங்கள் எல்லோருக்காகவும் சபரிமலை செல்ல உள்ளதால் 48 நாள் விரதமிருந்து 18 படியேறி 21வது வருஷம் இந்த மாலை அடைந்த இந்த சிவனடியேன் அவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநேற்று சித்தர் சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம் பொன்னி திருத்தலம் கதிர்காமபுரம் வேலனை என்னும் திருத்தலத்திலிருந்து இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் உள்ள முனீஸ்வரர் திருத்தலத்தில் முகநூல் ஊடாக அனைத்து மக்களுக்கும் இந்த அடியை தெரியப்படுத்துவது, மன்றாடி கேட்பது, கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். இது சைவ சமயத்தவர்களுடைய வரலாறு சிறப்புமிக்க ஒரு மண்டாட்டம். அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேணும். இந்த அடியை வேலனை என்னும் வேல் ஒதுங்கின வேலனையில் பிறந்து யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்ல சென்னையிலிருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரையா வேல் கொண்டு போகிற முருக பக்தன் சிவனடியே. யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்ல சென்னையிலிருந்து 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களையும் தாண்டி கதிர்காமத்துக்குள் சென்று அந்த முருகனுடைய திருத்தலத்தில் வேலை கொடுத்து பூஜை செய்து அதே வேலை கொண்டு போய் தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், இதிகாசனம், வரலாறு கொடியேற்ற நிகழ்வுக்கு வேலோடு நின்று கொடியேற்ற ஒரு அடியை. இந்த நாட்டில் இந்த அடியனுக்கு நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், ஒரு திருத்தலம் உண்டு அமைப்பன்றதுக்காகவும் நிறைய படாத பாடுபட்டு சித்தர்களுடைய 18 திருத்தலங்களுக்கு சென்று வந்து ஒரு புனித தலத்தை, ஒரு புண்ணிய தலம், பொன்னித்தலம் ஒன்று அமைக்க வேணுமென்று படாத பாடுபடையும் அதுக்கு ஒரு பிடிவில்லாமல் இருக்குது. அனைத்து மக்களும் 13,60,00,000 தமிழர்களை மன்றாடி கேட்கணும். தமிழர்கள் என்றால் தமிழ் மந்திரம் போதிக்கணும். தமிழர்களுடைய தமிழ் மந்திரம், தமிழர்கள் நாகரினம், மறவர்கள், செந்தமிழர்கள் எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் படாத பாடுபட்டு இன்றைய நாள் எல்லோருக்காகவும் வேண்டுறது ஒரு புனித தலம், புண்ணிய தலம், பொன்னித்தலம் அமைக்க வேணுமென்று எல்லா திணைக்களங்களும் நிர்வாகங்களும் எல்லாருடன் தொடர்பு இன்றைக்கு அதுக்கு ஒரு விடிவில்லாமல் இருக்குது. அதனால தான் இன்றைய நாள் நான் முன்னியப்பர் அதாவது போத்திக்கர் ஒல்லாந்தர் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி 6000 வருஷத்துக்கு முன்னம் வழிபட்ட மக்கள், தமிழர்கள் வழிபட்ட தலம் தான் இந்த தலம். அதனால் அனைவரும் பொறுமையாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும். இந்த திருத்தலம் அமைய வேணும். ஒரு ஜீவ சமாதி அடைந்த திருத்தலம். உப்பும் கற்பூரம் திருநூறும் போட்டு முப்படிவத்தில் சமாதி இருக்க முருகன் வேல் கொடுத்து வழிபட சொன்ன திருத்தலத்துக்காக இந்த அடியே எல்லோரையும் மன்றாடி கேட்கிறது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழவும். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இன்றைய நாள் உலக பிரார்த்தனை. யாழ் கோட்டை ஸ்ரீ முனீஸ்வரன் தேவ திருத்தலத்திலிருந்து
கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேத வியாசர் போதிச்ச முதல் மந்திரம், தமிழர்களுடைய மந்திரம், தமிழ் மந்திரம். முதல் பிறப்பே தமிழ். ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக, உமக்கே சேவை செய்வோமாக, எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதர்களில் ஒழிக்கட்டும். உம்முடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை பெறுவோமாக. ஐயப்பன் என்றவரே ஒரு மந்திரியுடைய மகன், தமிழ் மந்திரியின் மகன்தான் சபரிமலை ஐயப்பன். இந்த ஐயப்பனுடைய விரதம் எல்லா தமிழர்களும் எல்லா ஐயப்பன் அடியார்களும் 18 படி என்று சொல்ற முதல் படி, அனைவரும் இறைவனோட இணையுங்கள். உங்களை இறைவன் ஏற்கிறான், சன்னியாசியாக ஏற்கிறான். அதற்கு பிறகுதான் 18 அத்தியாயங்கள், 18 ஜாப்புகள், 18 சித்தர்கள், 18 படி, 18 மாலை என்று சொல்லுவார். அதனால உங்கள் எல்லோரையும் இந்த அடியேன் சபரிமலை செல்ல உள்ளதால் இந்த வருடம் 21வது வருடம் 7வது தடவை மலையேறுறன் 21 வருஷம் மாலை போட்ட அடியேன். இனியும் இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகள் அற்று போகணும், ஜாதி மத வேதம் இல்லாமல் அனைவரும் சிவனை வணங்குங்கள். ஓம் நம சிவாய. முன்னீஸ்வரன், ஈஸ்வரன், நந்தீஸ்வரன், விக்னேஸ்வரன், பிரம்மணேஸ்வரன், வெங்கடேஸ்வரன், ஏகாம்பர ஈஸ்வரன், சுந்தரேஸ்வரன், சண்டேஸ்வரன், சன்னீஸ்வரன். ஓம் நம சிவாய். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம்.